தமிழகத்தை மீட்க முதல் குடும்பத்தை அப்புறப்படுத்த நயினார் நாகேந்திரன் சபதம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் தன்னுடைய யாத்திரை பயணத்தை மதுரையிலிருந்து தொடங்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், யாத்திரை பயணத்தின் முக்கிய நோக்கமே திமுகவின் போலி முகத்திரையை கிழித்து உண்மையை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்ததான் என்கிறார்கள் பாஜகவினர். தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புறம், கிராமப்புறம் என பட்டி தொட்டி எங்கும் செல்ல இருக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணம் வரும் 2026 ஜனவரி மாதம் வரை தொடர இருக்கும் இந்த பயணம் தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களையும் சென்றடைய திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் இந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் மூலம் நடைபெற இருக்கும் நிலையில், இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவல நிலையை மக்கள் மத்தியில் மேடை போட்டு அம்பலப்படுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது வெறும் யாத்திரை அல்ல, திராவிட மாடல் அரசால் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்கிறார்கள் பாஜகவினர். மக்கள் சந்தித்து இது டாஸ்மாக் மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சமூக சீர்கேடு என்ன, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி உள்ளது போன்றவற்றை மக்களிடம் எடுத்துக் கூறும் யாத்திரையாக நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் இருக்கும் என்கிறார்கள் பாஜகவினர். மேலும் தமிழகத்தில் அன்றாடம் நடக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், நிறைவேற்றப்படாத திமுக தேர்தல் வாக்குறுதிகள், மக்கள் நலனை புறக்கணிக்கும் திமுக அமைச்சர்கள் என அனைத்தையும் மக்கள் மத்தியில் பட்டியலிட்டு தமிழகத்தை தங்களுடைய தனிப்பட்ட சொத்து போன்று ஆக்கிரமித்துள்ள ஒரு குடும்பத்தை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி தமிழகத்தை நிச்சயம் இந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை மூலம் மீட்போம் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பாஜகவினர். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு என்ன, அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான யாத்திரையாகவும், மேலும் வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலும் மாநிலம் முழுவதும் பாஜகவின் வாக்குச்சாவடி அமைப்பை வலுப்படுத்தவும் இந்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை திகழும் என்கிறார்கள் பாஜகவினர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஏற்கனவே ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி அலை இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அது எழுச்சி அலையாக மாறி வரும் 2026 சட்டசபை தேர்தலில் அது எதிரொலிக்கும் வகையில் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிராக ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் யாத்திரையாக இருக்கும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை குறித்து கருத்து தெரிவிக்கிறார்கள் மக்கள்.